உங்களுக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது? பிரிச்சு பாருங்க. வாட்ச் பிடிச்சிருக்கா மாமா? சூப்பரா இருக்கு ஐசு. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? என் மாமா கிட்ட இருந்து விலகிருன்னு சொல்றேன். ஒழுங்கு மரியாதையா அவர்கிட்ட இருந்து விலகி இல்லன்னா என்னடி பண்ணுவ? அன்னைக்கு நீ என்ன அரைஞ்சதுக்கே நான் திருப்பி கொடுத்துருக்கேன். அதான் இன்னைக்கு என் மாமா கிட்ட நெருங்கி பழகுறதுக்கு சேர்த்து கொடுத்துரு. என்னைய அடிச்ச உன்ன கையை விடு விடு. ஐஷு என்னமாச்சு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? எதுக்கு எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருக்க? சின்ன வயசுல இருந்து நான் இந்த வீட்டுக்கு இவ்வளவு தடவை வந்திருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் ஸ்கூல் ஹாலிடேஸ்ல நான் இங்கதானே இருப்பேன். அந்த மாதிரி வரும்போதெல்லாம் சேது மாமா போஸ் எல்லா கூட சேர்ந்து விளையாடுவேன். அதே மாதிரி இன்னைக்கு சேது மாமா ரூம்ல இருக்கும் போது அவரோட கண்ணை மூடிட்டு யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னேன். அன்னைக்கு என்னடானா அக்கா அடிச்சா, இன்னைக்கு தங்கச்சி அடிக்கிறா. நீ அவளை பழி வாங்கினா ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும். சேதுவையும் தமிழ் செல்வியும் நிரந்தரமா பிரிச்சு தமிழ் செல்வி இடத்துக்கு நீ வரணும். உனக்குதான் சேதுவை பிடிக்கும்ல? ஆமா, எனக்கு அவர் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். அப்ப நீயே அவரை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? சேது ரொம்ப அப்பாவி. யார் அவனை ஏமாத்தினாங்களோ அவங்க கிட்டே போய் பாசத்தை காமி ஏமாந்துட்டு இருக்கான். வீட்டுல இருக்க பழைய பாய் துணிமணி இதெல்லாம் தான் அமைச்சு போட்டிருக்கோம். இன்னைக்கு போகியில அதான் போகிக்கு உண்மையான அர்த்தமே நம்ம மனசுல இருக்கக்கூடிய வன்மம், பொறாம, கோபம், கெட்ட புத்தி இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் என் மனசுல வேண்டாம். நான் இனிமேல் யார் மேலயும் கெட்ட எண்ணம் வச்சுக்க மாட்டேன், வன்மமா இருக்க மாட்டேன், பொறாமப்பட மாட்டேன், யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டேன் அப்படின்னு பழசை எரிக்கிறப்போ அந்த மாதிரி எண்ணங்களையும் சேர்த்து எரிச்சிடணும். தமிழ் அப்பதான் சொன்னதை கேட்டல. போகி கொண்டாடுற இந்த சமயத்துல என் மேல இருக்க கோபத்தை ஏன் நீ மறக்க கூடாது? என் மேல இருக்க வெறுப்பை நீ விட்டுரு. நம்ம புதுசா வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம்ல. எனக்கு இது எல்லாத்தையும் தாண்டி என்னோட சுயமரியாதை முக்கியம் தோணுது.